ஒரு சில விஷயங்கள் நம்ம திரைத்துறையில பார்க்கிறோம். இப்போ வந்து ஓடிடிகளுடைய வரத்து அதிகமானதுனால திரைத்துறையே ரொம்ப ஸ்தம்பிச்சிருச்சு, முடங்கி போயிடுச்சு ம். அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. நீங்க திரைத்துறையிலயும் இருக்கிறீங்க. அ அந்த ம். அ அந்த சூழல் எப்படி இருக்கு? ஓடிடிகள் வந்ததுக்கு பிறகு அ திரைப்பட திரைப்பட உலகம் அப்படிங்கிறது முடங்கிருச்சா? நடிகர்களுடைய சம்பளம் அதிகமா இருக்கா? என்ன காரணம்? என்ன பின்னணி? இன்னைக்கு நானும் ஒரு தயாரிப்பாளர்ங்கிற முறையில ரொம்ப கஷ்டம் திரைத்துறையில. ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணி நம்ம ஜெயிச்சிட முடியுமான்னா கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு ஓடிடில வந்து பணம் குடுத்து வாங்குவான்னா அது கிடையாது. ஓடிடி என்ன பண்றான்? 60/40 இல்ல 3 மாசம் கழிச்சு தான் பணம். 6 மாசம் கழிச்சு எவ்வளவு ஓடுதுன்னு பார்த்துட்டு தர்றேன். இந்த மாரி தான் எல்லா ஓடிடியுமே இருக்கு. அது பெரிய ஓடிடியா இருந்தாலும் சரி, சின்ன ஓடிடியா இருந்தா எதுவா இருந்தாலும். இவங்க இப்ப வந்து ஷேர் மாரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு பணம் குடுத்து படத்த வாங்குறதில்ல. தியேட்டர்காரங்களே வந்து நம்ம ஓன் ரிலீஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சின்ன படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சொந்த ரிலீஸ் தான் பண்ண வேண்டியதா இருக்கு. எந்த அளவுக்கு படம் எடுத்தோமோ, அதே அளவுக்கு பணத்த செலவு பண்ணி ரிலீஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு ஒரு ரூ. 2,00,00,000 படம் எடுத்தோம்னா, குறைந்தபட்சம் ரூ. 1,00,00,000 செலவு பண்ணி தான் படத்த ரிலீஸ் பண்ணணும். அந்த சூழல் இருக்கு. அதனால லாபம் வருமானா? லாபமும் இல்ல. ஓடிடி வரவு அதிகம். அதுதான் நிர்ணயிக்கணும். ஒரு ஒரு படம் வருது அப்டின்னா, அது படம் நல்லா இருக்குதுன்னா, அவங்க ஒரு ரூ. 2,00,00,000 செலவு பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு லாபத்தோட ஒரு 2,50,00,000 குடுக்கணும். ஏன்னா, அதை மீறி எடுத்துறலாம் பணத்த. ஆனா வந்து இந்த ஓடிடி தளங்களோ எதுவுமே வந்து ஷேர்ல தான் பேசுறாங்களே ஒழிய, பணமா குடுத்து வாங்குறது கிடையாது. ஒரு எஃப்எம்எஸ் ஒரு ரூ. 2,00,00,000 படத்துக்கு எஃப்எம்எஸ்க்கு ரூ. 10,00,000 எடுத்துக்கிறேன், ரூ. 5,00,000 எஃப்எம்எஸ் எடுத்துக்கிறாங்க. ஃபாரின் ரைட்ஸ், அதர் ரைட்ஸ் இந்த சின்ன சின்ன ஹிந்தி ரைட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15,00,000, 20,00,000 போட்ட காசு எடுக்க முடியறது இல்லைங்க இப்போ. ஓகே. இந்த இந்த சூழல்ல எதனால? அதாவது இன்னும் இந்த இப்போ ஃபைனான்சியர்ஸுடைய குறைபாடுகள் இருக்கா? இல்ல வந்து தயாரிப்பாளர்கள் எண்ணிக்கையே கம்மியா இருக்கிறது தான் காரணமா? இல்ல நடிகர்களுடைய தயாரிப்பாளருக்கான சம்பளம் தயாரிப்பாளர்களோட எண்ணிக்கை கம்மியானதும் ஒரு காரணம். கம்மியானதுக்கான காரணம் நடிகர்கள் சம்பளம். ஓ! சின்ன சின்ன நடிகர்கள்லாம் ஒரு நாளைக்கு 50,00,000, 1,00,000 சாரி 2,00,000, 3,00,000 சின்ன சின்ன நடிகர்கள் வாங்குறாங்க. ஒரு ஹீரோ வாங்குறன்னா 50,00,000, 1,00,00,000. ஒரு பெரிய ஹீரோ வாங்குறன்னா 50,00,00,000, 100,00,00,000, 150,00,00,000 இந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா, எத்தன கோடி போட்டு படம் எடுத்து, எத்தன மக்கள் வந்து பார்த்துருவாங்க? ம். சிந்திச்சு பாருங்க. எல்லாரும் பார்த்துருவாங்களா? எங்க இந்த புரியுது. பணத்த எடுக்கிறது நம்ம? அப்ப இல்ல தயாரிப்பாளர் வரவு கம்மியா தானே இருக்கும். இயக்குனர் சேரன் வந்து ஒரு முக்கிய கருத்த சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 தியேட்டர வந்து ஒரு தனிநபரே வச்சுக்கிற மாரியான சூழலும் இங்க நிலவுது. அதுவும் வந்து ம். அந்த ஒரு கவலைக்கிடமான ஒரு போக்கும் இருக்கு அப்படிங்கிறலாம் சொல்றாரு. அந்த அளவுக்குலாம் இருக்குமா? இல்ல 250 தியேட்டர்லாம் அதிகமா வச்சிருக்காங்களா எனக்கு தெரியாது. இன்னைக்கு ம். திருப்பூர் சுப்பிரமணிய அண்ணன் பாத்தீங்கன்னா, ஸ்ரீசக்தி தியேட்டர் எல்லா பகுதியிலயும் இருக்கு. புரியுதுங்களா? ஓகே. அவரும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மாரி. புரியுதுங்களா? ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மாரி ஒரு ஸ்ரீசக்தின்னு சொல்லி எல்லா பக்கம் தியேட்டர்ஸ் ஆரம்பிக்கிறாரு, செய்யறாங்க, பண்றாங்க. ஓகே. நல்ல படங்கள் வரணும். நல்ல படங்கள் வந்து மக்கள் அதிகப்படியாக வரவு இருந்தா மட்டும்தான் தியேட்டர் ஓனருக்கும் நல்ல காசு, அந்த தயாரிப்பாளருக்கும் நல்ல பணம். அப்படி இருக்கிற சூழல் இருக்கு. இப்போ ஒரு செய்தி ஒண்ணு பார்த்தோம். இந்த ரிசார்ட்ன்னு ஒரு வெப் சீரிஸ் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. நீங்க சொன்னது போல ஆமா. இந்த திரைப்படங்களுடைய ஒரு பக்கம் இந்த முடக்கம் நடந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் ஓடிடிகள் களை கட்டுது. நெறைய திரைப்படங்கள் ஓடிடில வாங்குறதுமே குறைஞ்சு போச்சு. அதை கவனிச்சீங்களா? அ ஒரு முன்னாடிலாம் வந்து திரைப்படங்கள் நெறைய ஓடிடில வாங்கி போட்டுட்டே இருந்தாங்க. இப்போ திருப்பி திருப்பி பார்த்தோம்னா, ஒரு படம் தான் அப்டேட் ஆயிருக்கு. இன்னும் சில ஓடிடிகள்ல படமே வர்றதில்ல. அவங்க வாங்குறத நிறுத்திட்டாங்களா என்ன? இல்ல, இல்ல. வாங்குறதே இல்லைங்க. 60/40ங்கிறாங்க. ஷேர் ம். கேட்கறாங்க. அப்புறம் தயாரிப்பாளர் எப்படி குடுப்பான்? இப்போ ஒரு படம் வருதுன்னா, அது நான் ஒரு ஏப்பா நான் ஒரு ஒரு 5,00,00,000 போட்டு எடுத்திருக்கேன். ஒரு 5,50,00,000 போட்டு எடுத்துக்க. 4,00,00,000 போட்டு எடுத்துக்க. இப்ப எல்லாமே ஷேர்ல எல்லாம் விக்கணும்ல. அது காசு குடுத்து வாங்குறதுக்கு ஆள் இல்ல. இப்ப அதனால தான் வரவு கம்மியாயிருச்சு. ஓகே. அந்த வகையில இப்போ ஒரு சில வெப் சீரிஸ் நெறைய உருவாகுறத பார்க்குறோம். அதுல வந்து இப்போ அண்மையில ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது குறித்து உங்ககிட்ட கேட்கணும்னு நெனச்சேன். சொல்லு. Hotstarல Disney Plus Hotstar தமிழ்ல ரிசார்ட்ன்னு ஒரு வெப் சீரிஸ் வருது. அந்த வெப் ஆமா வருது. சீரிஸ்ல நடிச்ச ஒரு மலையாள நடிகை அனுராக் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நடிகை வந்து இந்த மாதிரி அ இந்த படத்துக்காக இந்த வெப் சீரிஸ்க்காக நான் ஒப்பந்தம் செய்யப்பட்டேன். ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து என்னைய சரியா நடத்தல. அ அ வாய மூடிட்டு இருக்கிற வேலைய செஞ்சு குடுன்ற மாரி மிரட்டுறாங்க. அப்படிங்கிற மாரிலாம் புகார் வைக்கிறாங்க. இந்த மாரி இந்த சூழல் வந்து எப்படி இருக்கும்? உண்மையே இப்படித்தான் இருக்குமா அவங்க சொல்றது? இவங்க தரப்புல இருந்து விளக்கம் குடுக்குறாங்க. இல்ல அவங்க சரியா அது அவங்க பண்ணல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் இல்ல இந்த இப்போ சூழல் எப்படி ஒரு இப்போ ஒரு டைரக்டர்னா அப்படி பார்த்தா மாரி செல்வராஜ் இவங்ககிட்டலாம் ஒர்க் பண்ணவே முடியாதே. அவங்க நல்லா ஐயோ! ஏன் அப்படி நடிகர்னா அது
சொல்றேன். ஏன் மாரி செல்வராஜ் இந்த பைசன் திரைப்படத்துல துருவ் விக்ரம வந்து ரொம்ப உண்மையாவே அவர் அங்கேயே தங்கி, அங்கேயே கபடி நடத்தி, உண்மையாவே விளையாண்டு, உண்மையாவே என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாங்க. புரியுதுங்களா? அதே இல்ல மாரி அது உங்களுக்கு பாத்தீங்கன்னா, கதைக்கு ஒரு வலுவூட்டும் வகையில கதை இன்னும் கொஞ்சம் அப்படி ஆழமா இருக்கும்பொழுது நல்லா பண்ணலைன்னா ஒரு டைரக்டர் திட்டு தான் செய்வாங்க. ஒரு ஆமா. படம் போடுறவன் ஒரு 10 ஒரு ஒரு 2 டேக் 3 டேக்ல எடுக்கிறத ஒரு 20 டேக் 30 டேக் போச்சுன்னா படம் போடுறவன் சொல்லத்தான் செய்வான். ஏம்மா நீ சொல்றது மட்டும் செய்யுமா? ஏம்மா இப்படி ம். பண்றீங்கன்னு சொல்லத்தான் செய்வான். இதுல என்ன தவறு இருக்கு? இல்ல அந்த அவங்க அம்மா என்ன வந்து சொல்றாங்கன்னா பாலியல் குற்றச்சாட்டு சொல்லலைல. ம், ம், இதத்தானே சொல்றேன். இது சினிமால எல்லாமே இருக்குதுங்க. என்னங்க மரியாதை குடுக்கணும்? ஏங்க நீ ம். நடிக்க வந்துட்டீங்க. உன்னோட திறமைய காட்டு. நல்லா ஜெயிச்சு மேல வா. நல்ல ம். இடத்துக்கு போயிட்டா அந்த மரியாதை தானா வரப்போகுது. அத எதுக்கு கேட்டு வாங்குறீங்க? ஓகே. இல்ல அவங்க ஏன் அப்படி பாலாலாம் எதிர்பார்க்கிறாங்களோ? அடிச்சிருக்காரு. நான் கேட்கிறேன் பாலாலாம் வந்து அ நெறைய படங்கள்ல வந்து ஹீரோயின் அடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்களே. ம், ம். மாரி செல்வராஜ் கூட நீங்க சொன்ன அந்த பரியேறும் பெருமாள் தாத்தாவ முதல் படத்துல அடிச்சதா கூட ஒரு தகவல் இருக்கு. நடிச்சிருக்காங்க. அது நடிக்கிறதுக்காக பண்ணுவாங்க. ம், ம். அந்த நடிச்சு ந எமோஷன் ந வரணுங்கிறதுக்கு. ஆமா எமோஷனல் வரணும். ஒழுக்கமா ம். நடிக்கணும். நடிக்கணும்னா இந்த மாரி படங்கள் நடிச்சா தான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் வரணும். அப்ப அப்படிதான் இருக்கும். ஒண்ணு அதர்வா நடிக்கலையா? பாலா படத்துல? பரதேசி. இன்னைக்கு விஷாலோட ஒய்ஃபா இருக்காங்களே! அவங்கள சொல்லியிருக்காங்க. நம்ம வீடியோவே பார்த்திருக்கோம். ஆனா இந்த பாலியல் குற்றச்சாட்டுங்கிறது இருந்துகிட்டே இருக்கே எப்போதுமே. ஒரு பிரபல சிங்கர் ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க. சிங்கர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் மேல குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா? சினிமாவ பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நடிகைகள் நடிக்க வர்றாங்க. நடிக்க வர்றவங்க அதிலேயே வந்து அவங்களோட இந்த பிஆர்ஓஸ்லாம் இருக்காங்க. நடிகைகளோட பிஆர்ஓ இருக்காங்க. ஒரு நடிகரோட பிஆர்ஓ இருக்கு. ஒரு ஹீரோவோட ஒரு பிஆர்ஓ இருப்பாங்க. எல்லாத்தையும் எந்தெந்த நடிகர கேட்டாலும், நடிகைகள கேட்டாலும் அந்த பிஆர்ஓ வந்து அத அந்த படத்துல நடிக்கிறதுக்கு ஒப்பந்தம் ஏற்படுத்தி குடுக்குறாங்க. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஹீரோயின்ட்ட கேட்கறாங்க. யாரு கேட்கறா? பிஆர்ஓ கேட்கறா. ஏம்மா நீ வந்து அந்த கொஞ்சம் படத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வரும். நீ இந்த ஹீரோவோட அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வரும். டைரக்டர் கூட அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வரும். நீ நடிக்கல, நான் அத பண்ண மாட்டேன். நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து கிளீன் ப்ராஜெக்ட் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனா யாரும் உங்கள துன்புறுத்த போறது இல்லையே. யாரும் அத பண்ண போறது இல்லையே. நீங்க ஒரு பாட்டு பாடுறாங்க. என்னை வந்து ஒரு பாலியல் கொ இது பண்றாங்க. ஒரு சிங்கர் வந்து சொல்றாங்க அப்படின்னா, அவங்க இடம் குடுக்க கூடாதுல்ல. இடம் குடுத்திருப்பாங்க. அப்பதானே அது நடக்குது. நீ ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர் குற்றம் சாட்டுறீங்க. எனக்கு உனக்கு என்னப்பா உன் படத்துல நான் பாடணும் அப்படின்னா, நீ நீ என் படத்துல நீ பாடணும் அப்படின்னா, நீ வந்து எனக்கு கூட இருக்கணும் அப்படின்னு ஒரு மியூசிக் டைரக்டர் சொல்றாருன்னா, நீ அத தவிர்த்துட்டீன்னா, அவர் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. கரெக்ட்டா? ஊசி இடம் குடுக்காம நூல் உள்ள நுழைய முடியாது. கரெக்ட்டா? அப்படித்தானே சினிமாவ பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, திரைப்படங்கள்ல ஓப்பனாவே நீ அட்ஜஸ்ட் பண்றீங்களா? அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவீங்களா? செய்வீங்களா? பண்ணுவீங்களான்னு கேட்டுர்றாங்க. நீ வேண்டான்னு சொல்லிட்டேன்னா, வேண்டாம் தான். யாரும் வற்புறுத்த போறது கிடையாது. இதுவும் சினிமால வந்து இப்ப வந்து சகஜமாயிருச்சு. ஏதோ ஒரு விதத்துல நாம வெளிய தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் இத வேணும்னே பண்றாங்க. ஓகே. இல்ல அப்படி கேட்கறது அந்த அந்த போக்கு சரியான்னு அவங்க கேட்கறாங்க. இல்ல. இப்போ சினிமா அப்படி கல்ச்சரா மாறிடுச்சுங்க. இப்ப நடக்கிறது இல்ல அது. சினிமாவுல ம். வந்து இது அவங்க பிஆர்ஓவ கேட்கறாங்க. சினிமாவ பொறுத்த அளவுக்கு அப்படியே ஓப்பனா கேட்டுறாங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு நடிகர், நடிகைகளுக்கு ஒரு ஹீரோயின்ஸ்க்கு வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருது. படத்துல நடிக்கிறாங்க. கொஞ்சம் கட்டி பிடிக்கிற சீன் வருது. முத்தம் குடுக்குற சீன் வருது. அவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு ஏற்பட்டுருது. புரியுதுங்களா? அது தனிப்பட்ட நபர் விருப்பத்தினால அது ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்ணிடுறாங்க. அடுத்தடுத்த படங்கள் நடிக்கும்போது, இது அவங்களுக்கு அடுத்தது ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைக்கணும் அப்படிங்கும்போது, அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. புரியுதுங்களா? எல்லாத்தையும் வந்து நம்ம தவறு சொல்லல. அதிலயே கிளீன் ப்ராஜெக்ட் பண்றவங்களும் இருக்காங்க. புரியுதுங்களா? இது ஒரு ஒரு பெரிய விஷயமே எடுத்துக்கிறது இல்ல நடிகைகள்.